ஹலோ மக்களே, இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கோதுமை மாவு டைமண்ட் பிஸ்கட் தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யறதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். பொடிச்ச சர்க்கரை அரை கப்பு சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். நெய் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இதை பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நம்ம பிசைஞ்சிக்கலாம். இப்போ மாவை நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை தீத்திக்கலாம். கொஞ்சமாக கோதுமை மாவு இதில் போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா அப்படி அழுத்தி விட்டு ரெண்டு பக்கமும் மாவு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கலாம். இப்போ நம்ம தீத்திக்கலாம். அதை இந்த மொத்தத்துக்கு தீத்திக்குங்க. இப்போ நம்ம நீட்டாக கோடு போட்டுக்கலாம். இப்படி கிராஸாக கோடு போட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு டைமண்ட் ஷேப்பு கிடைக்கும். இப்போ இந்த ஓரங்களில் இருக்கிறது இதெல்லாம் எடுத்துடலாம். இதேமாரி எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இப்போ நம்ம போய் பொரிச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு போடுங்க. நம்ம ஏற்கனவே வந்து மைதாவில் இந்தமாரி போட்டிருக்குறோம். கொஞ்சம் கொஞ்சமாகவே போட்டு எடுங்க. இப்போ நல்லா செவந்துடுச்சு. நம்ம இதை திருப்பி விட்டுக்கலாம். இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா அப்படியே திருப்பி விடுங்க. கோல்டன் ப்ரௌனாக வரட்டும். நம்மளுடைய டைமண்ட் பிஸ்கட்டு சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்குது. இப்போ நல்லா வெந்துடுச்சு. நம்ம இதை எடுத்துடலாம். வச்சு நம்ம போட்டுக்கலாம். இப்போ இதையும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி போடுங்க. அப்போ தான் அது நல்லா மொறுன்னு வரும். இப்போ இதுவும் நல்லா வெந்துடுச்சு. இதையும் நம்ம எடுத்துக்கலாம். கோதுமை மாவு டைமண்ட் பிஸ்கட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் இன் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.